கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. இது ஒரு தகப்பன் மூத்த பையன்கிட்ட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னுடையதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் யாருடையது? நமக்குரியது தான். அப்ப ஏன் இந்த மூத்தவன் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியல? தகப்பன் கூட தானே இருந்தான். நம்மளும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஏசப்பாவுக்காக ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஏசப்பாவுக்காக எல்லாமே செய்தோம். ஆனாலும் ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியல? நீங்க இந்த மூத்த குமாரன் இயேசுவோடு கூட இருந்தோம். இவன் சுவாபங்களை நீங்க பாருங்களேன். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலேயே 25 முதல் வாசிங்க. அடுத்து, அப்பொழுது அவன், ஐயா, அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே என்று பொறாமதான் வந்ததை தவிர, அவனை போல அவன் மனம் திரும்பினானே என்று தகப்பனை போல இவனும் சந்தோஷப்படலை. இன்னைக்குதான் எனக்கு சொல்லி தந்தார். அப்ப தகப்பன் கூட இத்தனை வருஷமா இருந்தும் தகப்பனுடைய இருதயம் இவனுக்கு வரலையே. சபைக்கு எத்தனை வருஷம் வருகிறோம் என்பது முக்கியமே கிடையாது. எத்தனை வருஷமா நான் வசனம் கேட்கங்கிறது முக்கியம் கிடையாது. அதெல்லாம் கேட்டு ஏசப்பாவை போல இருதயம் எனக்கு வந்திருக்கா என்பதுதான் முக்கியம். ஐயா, தகப்பன் கூட தானே இருந்தான். அப்ப அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வரும்போது இவனுக்கு சந்தோஷம் தானே வரணும். சகோதரன் மனம் திரும்பும் போது சந்தோஷம்லாம் படணும். ஆனா இவனுக்கு என்ன வருது? அப்ப மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நமக்கு என்ன வரணும்? அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லைன்னா இதுவே ஆசீர்வாதத்துக்கு தடையாகும். இயேசு சொல்லிட்டார், உன்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம் உன்னுடையதானே. அப்பயும் அதெல்லாம் இவன் சுதந்திரிக்கல. ஏசப்பா, அவன் நீ என்னோடு கூட இருந்தான்னு சொல்றார். அப்ப தகப்பனோடு தானே இருக்கார். தகப்பன் வயல்ல தானே வேலை செய்தார். அப்பெல்லாம் இருந்தோ ஏன் இந்த சுவாபம் மாறல? சில ஆசீர்வாதங்கள் சில சுவாபங்கள்லையும் இருக்கும். அது நம்ம தான் அலசி பார்க்கணும். இன்னும் எந்த சுவாபத்தை விடணும் என்பதை பார்த்து அதை விடணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தை சும்மா வந்ததுனாலேயோ வசனம் கேட்டதுனாலேயோ அல்ல ஐயா. ஆசீர்வாதம் கிரியையில வரணும். நம்ம வசனம் கேட்டுட்டு போயிடும். எத்தனை பேர் செய்தோம் சொல்லுங்க? வசனம் கேட்டுட்டு நல்லா போறோம். பாசம் முழுகுதமே இல்லையா? அவர் சொல்ற பிரசங்கத்தை எல்லாம் அப்படியே முழுங்கி கேட்கும், நல்லது. ஆனா எத்தனை பேர் செய்தோம்? வசனம் கேட்பது ஈஸி ஐயா, ஆனா அதை செய்யணும், அதுதான் கஷ்டம். தகப்பன் கூட இத்தனை நாள் இருந்திருக்கான். ஆனா தான் கூட பிறந்த தம்பி ஆசீர்வதிக்கிறத பார்த்து பொறாமை. அவன் மனம் திரும்பிட்டானேன்னு சந்தோஷப்படலை. உங்க சகோதரன் மனம் திரும்பலன்னா அவங்களுக்காக ஜெபிங்க. அவன் மனம் திரும்பும் போது சந்தோஷப்படுங்க. அவனை ஆசீர்வதிக்கும் போது சந்தோஷப்படுங்க. ஆனா அதெல்லாம் செய்யாத மூத்தவன் எப்படி ஆசீர்வாதத்தை சொந்தத்துக்கு கொள்ளுவான்?
அவனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு போயிட்டு? இளையவனுக்கு போயிட்டு. ஏன்னா இவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன் தான், ஆனா ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா இல்லை. ஆனா ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன் தான். அவருடையதெல்லாம் நம்முடையது தான். அப்ப அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஏன் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல? இன்னைக்கு நான் இதை 2 மட்டும் வாசப்படுறது ஏசப்பா சொல்லி தந்தது. ஏன் இவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஏன் அவனுக்கு கிடைக்கல? அவன் அதை சுதந்திரித்து கொண்டிருந்தா இந்த ஆசை வந்திருக்காத. இவனுக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கலையேங்கிற பொறாமை தானே இருக்கு. இவனுக்குரிய வரம் அவனுக்கு கிடைக்கலையேன்னு பொறாமை தானே இருக்கு. இவனுக்கு கிடைக்கிற எல்லாமே அவனுக்கு கிடைக்கலைங்கிற பொறாமை தான் இருக்கு. ஆனா அவன் மனம் திரும்பி வந்துட்டானே, அவன் மனம் திரும்பினதே பெரிய காரியமேங்கிற சந்தோஷம் இல்லை. எனக்கு அதே மாதிரி என்ன கிடைக்கல? ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப இத்தனை வருஷமா கூட இருந்தும் தகப்பனுடைய இருதயம் கொஞ்சம் கூட இவனுக்கு வரலையே. ஒரு பாவி நிமித்தம் சந்தோஷப்படுற பாக்கிறோம், பரலோகராஜ்யம் மனம் திரும்புகிற ஒருத்தன் நிமித்தம் தான் என்ன செய்யுது? நம்ம அவன் மனம் திரும்பணும்னு ஜெபிக்கணும். அவன் மனம் திரும்பும் போது சந்தோஷப்படணும். இவன் இன்னும் மனம் திரும்பாததுனால தான் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைக்கல. ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான். அவன் மனம் திரும்பினால அவனுக்கு வஸ்திரம் கிடைக்கும், மோதிரம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இவன் என்ன செய்யல? மனம் திரும்புறாங்க. இங்க மனம் திரும்பினவனுக்கு உரிய ஆசீர்வாதத்துக்கும் மனம் திரும்பாதவனுக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்க மனம் திரும்புங்க. தேவன்கிட்ட போய் ஏசப்பா எனக்கு அது அது தவறே இல்லை, ஆனா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணுங்கிறத செய்யணும். அதுதான் சரி. அப்ப மூத்தவனுக்கு இவ்வளவு வாக்கு தத்தம், நல்ல வாக்கு தத்தம் கொடுத்தும் அவனால அந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்ய முடியல? சுதந்திரிக்க முடியல. ஐயா, இந்த உயர்ந்த வஸ்திரம் அவர் வீட்டில் தானே இருந்திருக்கு. ஏன் அவரால் அதை சுதந்திரிக்க முடியல? இதே மோதிரம் அவர் வீட்டில் தானே இருந்திருக்கு. ஏன் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவருக்கு கிடைக்கல? ஏன் அதெல்லாம் அவரால் பெற்றுக்கொள்ள முடியல? அவன் மனம் திரும்பி வந்துட்டான். இவன் இங்கே இருந்தே என்ன செய்யல? இப்ப எத்தனை வருஷமோ சபையில இருந்தும் நம்ம எப்படிதான் இருக்கோம்? மனம் திரும்பாம தான் இருக்கோம். எத்தனை வருஷமோ வசனம் கேட்டு இன்னும் என்ன வரல? மனம் திரும்புதல் வரல. ஆனா என்ன வேணும்? அது மட்டும் எனக்கு எப்படியாவது வேணும் பாஸ்டர். ஆனா நான் இப்படியே இருப்பேன் பாஸ்டர். அப்பனா கிடைக்காது பாஸ்டர். நான் சொல்லலை, உங்க கையில இருக்கிற வேதமும் என் கையில இருக்கிற வேதம் தான் எனக்கும் கற்றுத்தது. எனக்கும் இதான், உங்களுக்கும் இதான். மனம் திரும்பின ஆசீர்வாதம் கண்டிப்பா வர வேண்டிய நேரத்தில் வரும். எங்க இவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கூட இல்லவனுக்கே கிடைக்கலையே. சில நேரம் பாருங்க, சபைக்கு 15 வருஷம் போவோம், நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். ஏன்? நம்ம யோசிச்சிருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்க இவன் தகப்பன் கூட இத்தனை வருஷம் இருந்தும் கிடைக்காத ஆசீர்வாதம் எவனோ ஒருத்த இந்துல இருந்திருப்பான், சிலவன் மனம் திரும்பிப்பான். நான் அந்த குடி பழக்கத்தை விட்டு வைப்பான், எதுலையாவது ஒன்று மனம் திரும்பிப்பான், அவனை ஆசீர்வச்சிருப்பாரு. நல்லோர் மேலும் மழையை பெய்யப்பான், அவன் மனம் திரும்பியிருப்பான். ஆனா நம்ம எத்தனை வருஷம் உள்ள இருந்தாலும் என்ன தெரிஞ்சிருக்க மாட்டோம். நான் திரும்ப எத்தனை வருஷம் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. அந்த எத்தனை வருஷத்துல ஏசப்பா போல இருதயம் எனக்கு வந்திருக்கு, அதான் முக்கியம். பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, சினம் கொள்ளாதே. ஆனா இவனுக்கு பாவிகள் மேல பொறாமை வருது, சினம் வருது. அவன் மனம் திரும்பணும்னு ஜெபிச்சிருந்தா இவனுக்கு என்ன வந்திருக்கணும்? அப்ப அந்த ஜபமே இல்லையே, அப்ப இவனுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாலும் ஐயா, அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா ஜீவியம் நல்லா இருக்கணும்.
வாக்குத்தத்தம் தந்துட்டார் ஹாப்பி, அது நல்லது. அதை சுதந்தரிக்கணும். அதுக்கு என்ன நல்லா இருக்கணும்? ஜீவியம் நல்லா இருக்கணும். கானான் தேசத்தை கொடுத்துட்டார், ஆனா போனது எத்தனை பேரு? ஐயா, கானான் தேசத்தை கொடுத்தது எத்தனை பேருக்கு? ஏதோ அரபு மொழி பேசுதானா, இல்லை ஹிந்தி பேசுதானா, இல்லை இங்கிலீஷில் பேசுதானான்னு எனக்கும் தெரியல. ஐயா, கானான் தேசத்துக்கு போனது, வாக்குத்தத்தம் கொடுத்தது எத்தனை பேருக்கு? 30 லட்சம் பேருக்கு. போனது 2 பேர் தான். ஆனா எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் தான் சொல்லியிருந்திருக்காரு. எல்லாருக்கும் நான் அந்த கானான் தேசத்தை தருவேன் தானே சொல்லியிருக்கார். இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. 30 லட்சம் பேருக்கும் அதை வச்சிருந்தார் ஆசீர்வாதம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு, ஆனா எல்லாரும் பெற்றுக்கொள்வது இல்லை. அதான் உண்மை. எல்லாருக்கும் என்ன உண்டு? 30 லட்சம் பேருக்கும் கானான் தேசம் உண்டு, ஆனா அவங்க ஜீவி நடக்க பொறுத்து தான் போக முடியும். 2 பேர் தான் போனாங்க, காலேப்பும் யோசுவா. மீதி எத்தனை பேர் அழிந்தாங்க? எத்தனை பேர் அதை இழந்து போனாங்க? ஐயா, ஆசீர்வாதத்தை இழக்கிறவர்களா இருக்கக்கூடாது ஐயா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆனா பெற்றுக்கொள்வது நம்ம வேலை. யாரும் ஆசீர்வதிச்சாலும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வது உங்க வேலை தான். ஆனா எல்லாருக்கும் என்ன உண்டு? எல்லாருக்கும் என்ன உண்டு? கானான் தேசம் உண்டு. ஆனா போராததும் அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாததும் நம்ம நடக்கைய பொறுத்து தான் இருக்கு. அதுல பாதி பேர் வனாந்தரத்திலேயே அழிந்தார். இடத்த கூட தாண்ட, கொஞ்சத்தை கூட அவங்களால செய்ய முடியல, சின்ன வசனத்தை கூட அவங்களால கீழ்ப்படிய முடியல. அப்படி இருந்தா எப்படியா ஆசீர்வாதம் கிடைக்கும்? நீங்க அலசி பாருங்களேன். நானா உங்களை சொல்லலை, நீங்களே அலசி பாருங்க. நமக்கிட்டெல்லாம் சின்ன காரியத்திலே கீழ்ப்படிதல் இருக்காது, ஆனா நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க தவறுன்னு நான் சொல்லலை, ஆனா சின்ன காரியத்திலையும் என்ன வரணும்? கீழ்ப்படிதல் வரணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சின்ன காரியத்துல கூட ஒரு கீழ்ப்படிதல் வரல. ஆனா ஆசை எது மேல? கானான் தேசம். அது நல்லது. ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணிட்டா அவர் நிறைவேற்ற வல்லவர் தான். அது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. சாவி நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் செய்யணும். அப்ப இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மூத்தவனுக்கு கொடுக்கப்பட்டது. மூத்தவன் யாரு? யூதன். இளையவங்க யாரு? நம்ம. அவங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை கத்த யாருக்கு தாரார்? நமக்கு தந்திருக்க. தகப்பன் வந்து இயேசு, மூத்தவன் வந்து யூதன், இளையவன் வந்து புறஜாதி. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். அவருடைய சிங்காசனம் அவங்களுக்குரியது, அவருக்குள்ள இருக்கிற மகிமை அவங்களுக்குரியது, அவருக்குரிய புத்திரசாரம் அவங்களுக்குரியது. அவங்க மட்டும்தான் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளையும் இயேசப்பா நமக்குன்னு தந்திருக்காரே. இது நம்மால் உண்டானது, தேவனுடைய. ஏன் அவங்க அதை அடையல? ரோமர் 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம் முதல் 32வது வசனம் வரை வாசிங்க. இப்படி இருக்கு, நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார்
நம்ம அவரை தேடாதவங்க, நீதியை தேடாத நம்ம எதை அடைஞ்சிருக்கோம்? நீதி அடைஞ்சிருக்கோம். அடுத்து அது எதனால வந்தது? அப்ப ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அதுக்கு முந்தி என்ன வேணும்? இவ்வளவு நேரம் என்னங்க கேட்டோம்? அதுக்கு முந்தி என்ன வேணும்? மனம் திரும்புதல். இதை தான் மறந்துடுவோம். பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம என்ன ஆயிட்டோம்? எங்க ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவங்க அலசி பாருங்க, அலசி பார்த்து அதை சரி பண்ணுங்க. ரெண்டாவது, தேவன் மேல நல்ல விசுவாசம் வைங்க. ஆசீர்வாதம் சும்மா கிடைக்காது, ஆசீர்வாதம் சும்மா கிடைக்காது, விசுவாசம் வேணும். திரும்பவும் சொல்ல, ஏசப்பாட்டேந்து நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் விசுவாசம் இல்லாமல் எதிர்பார்ப்பது பிரயோஜனம் அற்றது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவன் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்ப ஏசப்பாட்ட போய் நான் கேட்டா ஏசப்பா தருவார்னு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இல்லாம நம்ம எவ்வளவு கேட்டாலும் பிரயோஜனம் இல்லாதது. அப்ப தேவனிடத்துல சேர்ந்து ஜெபிக்கிறவனுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்ப இவங்க எதனால பெற்றாங்க? நம்மள எதனால பெற முடியும் ஆசீர்வாதத்தை? விசுவாசத்தினால தான் பெற முடியும். அடுத்து வாசிங்க. நீதி இவங்க தேடுனாங்க, ஆனா இஸ்ரவேலரோ ஆனா அவங்க அடையலையா? எப்படி? அடுத்து வாசிங்க. எண்ணத்தினால் என்றால் பாஸ்டர், நானும் மணிக்கணக்கா ஜெபம் வந்தேன் பாஸ்டர், ஒன்னு இறங்கி வரமாட்டுக்கு பாஸ்டர். எப்படி வரும்? எப்படி வரும்? ஐயா, இவங்க தேடி இருக்காங்க, ஆனா அடையலையா? ஏன் அடையலைன்னு பார்த்தா பவுல் சொல்றார், அவர்கள் விசுவாசத்தினால அதை தேடலையாம். ஆனா தேடி இருக்காங்க, ஆனா தேடுதலுக்கு வேண்டிய விசுவாசம் அவங்க கிட்ட இல்லையா? அப்ப ஜெபிக்கிறது நல்லது. ஜெபிப்பதற்கு எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல விசுவாசத்தோடு ஜெபிச்சாதான் அந்த ஜெபத்துக்கு என்ன வரும்? பதில் வரும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல சந்தேகப்படாமல் கேட்க கடவன். நமக்கு அவர் கொடுப்பாரா? ஆசீர்வாதம் வருமா? நாளைக்கு ஒரு கதவை திறந்துருவாரா? திறப்பான்னு சொல்ல மாட்டோம், அது என்ன வரும்? திறந்துருவாரா? நாளைக்கு ஃபீஸு கட்டிடலாமா? யார் மூலமா? தந்துருவாரா? தந்துருவாரா? ஏசப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இவங்ககிட்ட இல்லையா? நீங்க யூதர் எல்லாம் யாரை தெரியுமா பிதாவா நினைப்பாங்க? ஆபிரகாம் தான். அது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதை எடுங்க, நேற்று வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. எங்க இயேசு கண்ணு முன்னாடி நிக்கார், அவர் தான் மெய்யான தேவன். ஆனா இவங்கெல்லாம் யார பிதாங்காங்க? ஆபிரகாம் தான் எங்கள் பிதா என்றார்கள். அதற்கு இயேசு ஏன் அவங்க பெற்றுக்கொள்ளல? ஐயா, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தையே இவங்க ஆபிரகாமின் பிதாவா இருந்தாலும் அதையே இவங்களால பெற்றுக்கொள்ள முடியல.
ஏன் இவங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியலனா, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறீர்களே தவிர ஆபிரகாம் செய்ததை நீங்கள் செய்யலை. அப்ப ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆபிரகாம் செய்கிறதை நாம் செய்ய வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னா, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை. இப்ப நம்மளும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நான் ஏசப்பா பிள்ளை சொல்லிட்டு தான் இருக்கோம். நான் யாரு? ஆனா ஏசப்பா செஞ்ச கிரியையை நம்ம இன்னும் செய்யலையே. நான் ஏசப்பா பிள்ளை ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுனால நம்ம பிள்ளையா ஆயிர முடியாது. அதை தான் இங்க சொல்ல. நீங்க ஆபிரகாமுக்கு நாங்க பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொல்வதனால அல்ல, ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்க செய்யலையே. அவன் ஆசீர்வாதம் பெறுவதற்கு கீழ்ப்படிஞ்சான். ஆனா அந்த கீழ்ப்பதை இவங்கிட்ட இருந்ததா? இல்லையே. அடுத்து வாசிங்க. அவங்க கிரியைக்கு இவங்க கிரியைக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஐயா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன கிரியை செஞ்சான்? அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆனா இவங்க அவரையே கொல்ல நினைக்காங்க. ஆபிரகாம்கிட்ட பேசின இயேசுவையே கொல்ல நினைக்காங்க. ஆனா ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்லிக்கிடுதாங்க. நம்மளும் இப்படிதான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிக்கிடுதோம். இருந்தாலும் இடையில இடையில கொஞ்சம் சேட்டையும் பண்ணிக்கிடுதோம். இது உண்மைதான். ஆனா நான் யாரு? ஆபிரகாமின் பிள்ளை. நல்லது. ஆனா இவரெல்லாம் கொலை செய்ய தேடுதோம். அவன் கீழ்ப்படிஞ்சதுமால நம்ம கீழ்ப்படியிலையே. அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சான், நம்ம சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கும். அப்ப எங்கேருந்து ஆசீர்வாதம் வரும்? ஐயா, இதெல்லாம் கர்த்தர் நம்ம நீங்க அலசி பார்க்கும்போது சொல்லி தர்றது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள விதமா ஏற்றுக்கொண்டாதான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதனால அல்ல, அது கிரியையில இருக்கணும். ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்றது நல்லது. ஆனா ஆபிரகாம் செய்தது போல நீங்க செய்யலையேன்னு சொல்றாரு. இவங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரா? இல்லையே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆனா ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. அப்போ நம்ம முற்புதாக்கள் செய்த கிரியைகளை எல்லாம் ஏசப்பா கணக்குல வச்சிருக்கார் பாருங்க. அவருக்கு அது தெரியும். நம்ம முற்புதாக்கள்லாம் என்னென்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, அதுக்கு தகுந்தாற் போலதான் நமக்கு இன்னைக்கு அதெல்லாம் கணக்குல வச்சிருக்காரு. ஆபிரகாம் அன்று கிரியை செய்ததை இன்னைக்கு கணக்குல வச்சு சொல்றாரு பாருங்க. எப்போ உங்க அப்பா அப்படி இல்லையே, உங்க தகப்பா அப்படி இல்லையே, உங்க முற்பிதாக்கள் அப்படி இல்லையேன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப இவங்க எல்லாம் ஏன் அதை அடையல? நியாயப்பிரமாணத்தை வேதம் என்று நினைத்தார்கள், ஆபிரகாமை பிதா என்று நினைத்தார்கள். ஆனா யார் மேல விசுவாசம் வைக்கல? தேவன் மேல விசுவாசம் வைக்கல. அதனால இவங்க இழந்தது எதெல்லாம் பார்ப்போமா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு இப்பதான் புரியும். சில நேரம் ஏன் பாஸ்டர் உங்களை நினைக்கும் போது வேதனையா இருக்கு, துக்கமா இருக்குன்னு சொல்றா தெரியுமா? இந்த யூதரை பார்க்கும்போது பவுலுக்கு மிகுந்த துக்கமா. ஏன் இவங்களுடைய வம்சத்துல நான் பிறந்தேன்னு நினைக்காரு. இவங்களை பார்க்கும்போது மிகுந்த மன வேதனையா. ஏன் தெரியுமா? அடுத்து வாசிங்க. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய யூதர் அவங்களுக்கு பதிலாக
அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்களும் அவர்களுடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். தேவ வசனம் நல்ல கவனிங்க. தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற, ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அவமாய் போயிற்று என்று நம்ம சொல்லக்கூடாது. ஏன் இந்த வசனம் எல்லாம் அவமாய் போயிற்று போகுதா? ஏன் போச்சு? அவங்க அதற்கு உரிய பாத்திரமா இல்லை. ஐயா, இதெல்லாம் நம்மளால என்றென்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியாதது. ஐயா, இவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காரு பாருங்க. புத்திர சுவிகாரம் கொடுத்திருக்கார். அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரம். அடுத்து மகிமையை கொடுத்திருக்கார். அவருக்குள்ள மகிமை அத்தனை இவங்களுக்கும் கொடுத்திருக்கார். அதனால்தான் மூத்தவன்ட்ட சொன்னார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அப்ப அவருக்குரிய மகிமை, அவருக்குரிய புத்திர சுவிகாரம், அவருக்குரிய உடன்படிக்கை, அவருக்குரிய நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனை, வாக்குத்தத்தம் எல்லாம் அவங்கிட்ட உடையது. அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இயேசு நமக்கு தருவதற்காக தான் நம்ம மேல இருந்த பாவத்தை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இயேசு கொல்கதா என்னும் மலைக்கு ஏறினார். அங்க போய் இயேசு அடிக்கப்பட்டு என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. அவங்களுக்குரிய அத்தனையும் நான் உங்களுக்காக திறந்து தந்துட்டேன். இதை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ஆனால் விசுவாசத்தினாலே. அதே 8ஆம் வசனம் இல்ல 30ஆம் வசனம், சாரி 8, 9 8ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வாங்கின யூதர் மாம்சத்தின்படியே நடக்காங்க. வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றால் போல நடக்கல. இப்ப ஏசப்பா எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தா அந்த வாக்குத்தத்தத்துக்கு தகுந்தால் போல நான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நான் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளை. இல்லையானால் நான் மாம்சத்துக்குரிய பிள்ளை. நான் மாம்சத்துக்குரிய பிள்ளையா இருந்தால் தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்ப முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன வேணும்? மனந்திருந்துதல் வேணும். இரண்டாவது விசுவாசம் வேணும். வாசிங்க. இப்படி விசுவாசத்தோடு பெற்றவனை சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், அப்ப தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் சொல்றாரா இல்லையா? யாக்கோபு கேட்டார், கர்த்தாவே உம்முடைய நாமம் என்ன? உடனே அவரோ, என்னுடைய நாமத்தை நீ கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்ப இங்க ஒருத்தன் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்குதான். இவன் எப்படி வாங்கினாங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். இவன் ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு முதலாவது அவன் செய்த காரியம் என்ன? 23ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது அவன் செஞ்சது தன் குடும்பத்தின் காரியத்தை எல்லாம் அக்கறைப்படுத்திட்டு, அவங்க ஜெபிக்காங்களோ இல்லையோ,
நம்ம ஜெபிக்கணும். நம்ம வேலை என்னது? எங்க அவங்களெல்லாம் அக்கறைப்படுத்திட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இவர் ஜெபிக்கார். நம்ம ஜெபிக்கும் போதே பல வேலையெல்லாம் வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு தான் ஜெபிப்போம். ஆனா யாக்கோபு அப்படி செய்யல. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் எங்க உட்காருதார்? ஜெபிக்க உட்கார்ந்தார். அப்பந்தான் சிந்தையும் நோக்கமும் ஒன்னா இருக்கும். நம்ம அங்க பாதி வேலையை முடிச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஐயையோ இன்னும் சோறு பொங்கலையே, மணி எத்தனை, சோறு பொங்க போகணுமே, ஐயையோ இன்னும் கூட்டு மட்டும் வைக்கணுமே, அதுக்கு ஒரு வாட்டி மணி பார்க்கறது. இப்படி சிந்தை எல்லாம் எங்க இருக்கும்? இவன் அக்கறைப்படுத்திட்டு ஜெபிச்சதுனாலதான் இவன் வருவதற்கு முன்பாகவே அங்க ஒரு புருஷன் வந்துட்டார், தேவதூதன் இறங்கி வந்துட்டார். அப்ப நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்மோடு கூட பேசுவதற்கு ஒருத்தர் வந்து நின்றுவார். நாங்க வந்தோடனே எனக்கு வாசி இது அதான் சொல்லி தந்த. இன்னைக்கு இதை வாசினார் லூக்கா 15 திரும்பவும் வாசித்தேன். அதுலதான் இவ்வளவு காரியம் இருக்கு. நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இருந்ததார். அப்ப இங்க யாக்கோபு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். எல்லாத்தையும் செய்ய வேலையை செஞ்சுட்டு ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்பிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம நைட்டு உட்கார்ந்தாலும் வைங்களேன், என்ன வரும்? எப்பமா வரும்? நல்ல தூக்கம் வரும். 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிச்சா தூங்காம உட்கார்ந்து ஜெபிக்க பாருங்க, முடிஞ்ச வரும். இல்ல தூங்கிட்டு அதன் பிரகாரம் உட்காருங்களேன், அப்பவும் தூக்கம் வருதுன்னா அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. தூங்கிட்டு போய் உட்கார்ந்து ஜெபிக்க வந்தாலும் என்ன வருது பாஸ்டர், அப்போனா அது நம்ம ஆள் இல்லை, அது வேற ஆள். தூங்கியும் தூக்கம் வந்தா அப்ப முதலாவது இவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செஞ்சார்? அக்கறைப்படுத்தினார், எல்லாத்தையும் ஒதுக்கினார், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அக்கறைக்கு வந்துட்டார். இயேசு ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். எதுக்காக? தனியா போயிட்டார். இவனை கூட இருந்தா இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு என்ன வராது, ஜெபம் வராதுன்னு தனியா மலைக்கு போயிட்டார். மலையில போய் உட்கார்ந்து பிதாவோடு ஜெபிக்கார். அங்க பிதாவும் இயேசுவும் தான், வேற யாரும் கிடையாது. அது ஒரு தனி அன்பு, அது ஒரு தனி சந்தோஷம். நீங்க இயேசப்பாவோடு உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, அது தனி ஒரு சந்தோஷம், அது நல்லா இருக்கும். இப்ப இவரும் அக்கறைப்படுத்திட்டு வந்துட்டார். அடுத்த வசனம், தனித்திருந்தான். இன்னும் இவனுக்கு தூக்கம் வரல பாருங்க. எங்க அவ்வளவு எல்லாம் அக்கறைப்படுத்திட்டு வந்து ஜபத்துல உட்கார்ந்த போதும் பொழுதும் விடிய போதும், ஆனா தூங்கல, கண்ணீர் தான் வந்துகிட்டே இருக்கு, பிடிச்ச பிடியும் விடல. நம்ம அரை மணி நேரத்துக்குள்ளேயே 10 தடவை சோத்திரம் சோத்திரம், எத்தனை சோத்திரம்? 10 சோத்திரம் போட்டுருவோம். இது உண்மையா? நீங்க இதை கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பதான் நம்ம மாற முடியும். இங்க யாக்கோபு எல்லாத்தையும் அக்கறை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தவர் எதுவரை உட்கார்ந்துருக்காரு? பொழுது விடியும் அளவும் அவனோட போராடிட்டு இருக்காரு. ஜபம் பண்ணும் போது பாதி தூங்கிறாரு. நீங்க எப்போனாலும் தூங்குங்க, ஆனா ஜெபிக்கும் போது தூங்காது. வேற எப்போனாலும் தூங்கு. அக்கறைப்படுத்திட்டு வந்து தனித்து இருந்தா உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு மிக மிக அவசியமானது என்ன தெரியுமா? ஏசப்பாவோடு தனித்து இருக்கும். நம்ம அதை செய்யவே மாட்டோம். எவ்வளவு வேலை பார்த்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் வரல பாஸ்டர். எப்படி வரும்? எப்படி வரும்?
என்ன செய்யல? இங்க தெளிவா போட்டு பின்பு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஆசீர்வாதத்தை வாங்க ஏசப்பாவோடு தனித்திருங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏசப்பாவோடு தனித்திருங்க. ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாம இப்படி ஜெபிக்க முடியாது. விசுவாசம் இல்லாம ஜெபிக்க முடியாது. நீங்க ஜெபத்தினுடைய மேன்மையை பார்க்கணுமானால் போராடி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அதனால்தான் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நமக்கு எதுலாமோ வைராக்கியம் வரும் பார்த்துக்கலாம். இந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் 10 மணி நேரம் உட்காந்துருப்போம். அவர் உட்கார சொன்னோம். அவர் காலையில சொல்லுவார், எப்போ வருவார், போயிட்டு சாயங்காலம் வருவார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? இப்படிதானே இருப்போம். அந்த உட்கார்ந்தா இங்க வர மாட்டேங்குது. ஐயா, எவ்வளவோ காரியத்துக்கு எத்தனையோ இடத்துல நம்ம போய் உட்கார்ந்து இருக்கோம். ஆனா இங்க இவன் உட்கார்ந்து இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிருப்பான். அப்ப என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. எங்க நைட்டு 9 மணிக்கு உட்கார்ந்து இருக்கான்னு வைங்களேன், இப்போ பொழுது விடிய போகுது. அதுவும் தூதன் சொல்லிதான் தெரியுது, எப்பா பொழுது விடிய போகுது. நீ நைட்டு 9 மணிக்கு என் பாதத்துல அழ ஆரம்பிச்ச, இப்ப பொழுது 6 மணி ஆக போகுது. இன்னும் உன் கண்ணில நிறுத்த மாட்டுக்க, இன்னும் நீ என்னை விட மாட்டுக்க அப்படின்னு யாக்கோபுட்ட சொல்ற. ஆனாலும் யாக்கோபு விடல. அவன் என்ன சொல்ற? 26 பாருங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றால் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். போராடி ஜெபிக்கிறதுனா எப்படி தெரியுமா? ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு எப்படி ஜெபித்தான் என்பது அங்க விளக்கமா சொல்லியிருக்கார் பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசி இதுதான் போராடி ஜெபிப்பது. தேவ சமூகத்துல நல்லா அழணும். நம்மளால எவ்வளவு அழ முடியுமோ. தாவீது தன் பலன் போக மட்டும் அழுதானா. நமக்கு இன்னும் எவ்வளவோ பலன் இருக்கதான் தெரியும். தேவ சமூகத்துல நல்லா அழணும். அழுது அவரை பிடிச்சு கெஞ்சணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக முடியும். இவன் இப்படியும் எந்திக்க மாட்டுக்கானே, இப்படியும் ஜபத்தை விட்டு எந்திக்க மாட்டுக்கானே. தூதன் கொஞ்சம் தொடைய சுருக்கி விட்டார். அப்படி சுழுக்கு வந்து அவன் என்ன செய்யல, அந்த வழியிலேயே அவன் ஆராதிக்க தான் செய்தான், ஜெபிக்க தான் செய்தான். இந்த விசுவாசத்தை அவன் பார்த்தான். சுழுக்கு வந்தா நம்மளால உட்கார முடியும்? இப்ப லேசர் இந்த காலையில் சொல்லிட்டு வைங்க, நம்ம மடக்கே உட்காருவோம். பாஸ்டர் சுளுக்கிட்டு பாஸ்டர் கொஞ்சம் மடக்கம் இல்லை அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இவன் தொட சுருக்கிட்டு அப்படியாவது விடுதானான்னு பார்த்தார். ஆனாலும் அந்த வழியையும் தாங்கிட்டு ஜெபம், அந்த விசுவாசத்தை பார்க்க. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் அதையும் தாங்கி கொண்டு ஜெபிக்கணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதையும் தாங்கி ஜெபிக்கணும். எவ்வளவு வறுமை இருந்தாலும் அதையும் சகிச்சு ஜெபிக்கணும். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கணும். அதை பார்த்துதான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான். அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசமும் வேணும், ஜெபமும் வேணும். நீங்க வேற எங்க போனா என்ன வேலை செஞ்சு பாருங்க, சில ஆசீர்வாதம் தடையாத இருக்கும். ஏன்னா நம்ம செய்ய வேண்டியதை ஆசீர்வாதம் வேணும்.
எனக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், எனக்கு கர்த்தர் கதவை திறந்து தரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, விரும்புனீங்கன்னா விசுவாசத்தோடு ஜெபி. முதலாவது அலசி பார்த்து மாற்ற வேண்டியதை மாற்றிட்டு விசுவாசத்தோடு போய் நீர் என்னை அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எங்கே ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க உட்கார்ந்தானோ அந்த ஜெபிக்கிற இடத்திலே ஆசீர்வாதம் வந்தது. அப்ப ஜெபிக்கும் போதே என்ன திறக்கு? கதவு திறக்கு. அப்ப ஏன் கதவு இதுவரைக்கும் திறக்கல? இங்க ஜெபிக்கிறது. அப்ப ஜெபிக்க அங்க என்ன திறக்கு? கதவு திறக்கு. அங்கேயே அவனை ஆசீர்வதிச்சுதான் போற. அப்ப ஜெபம் பண்ணா ஜெபிக்கிற இடத்துல நமக்கு என்ன உண்டாகுது? வராது. என்ன நம்ம செய்ய மாட்டோம். நீங்க பாருங்களேன், நீ என்ன சொல்லு, எனக்கு ஆசீர்வாதம் கூட வேண்டாம், ஆனா என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ணேன் இல்லைன்னா கண்டிப்பா வாயில வரும். நமக்கு மனம் திரும்புதலே வர மாட்டேங்குது பாருங்க. ஏன்? ஏன்னா அதெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் நீங்க இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சின்ன காரியத்துல கீழ்ப்படிதல் இல்லை. சின்ன காரியம், ஆதாமை மட்டும் சின்ன காரியம், எவ்வளவோ காரியத்தை இழந்தாங்க. ஆனா நம்ம இந்த சின்ன காரியத்தை விட்டுருவோம். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? அதுலதான் ஆசீர்வாதமே இருக்கு. ஆனா நான் சொன்ன கேட்க மாட்டியா, அதான் அமைதி இருக்கு. அதுலதான் என்ன இருக்கு? ஆசீர்வாதமே இருக்கு. சின்ன காரியம் நமக்கு அதுதான் பெருசா தெரியும். ஏன்னா நமக்கு சில இது காரியங்கள் குறைஞ்சிடும். அதெல்லாம் செஞ்சா நம்ம இந்த உலகத்தை பார்க்கிற வரைக்கும் கீழ்ப்படிதல் வரவே வராது. நான் எழுதி வேணாம் என்னைக்கு பார்க்க, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இவங்க எப்படி பார்க்காங்க, அதை பார்த்துட்டாலே என்ன வராது? வரவே வராது. என்னைக்கு அது வருதோ அன்னைக்குதான் ஆசீர்வாதம் வரும். நான் இந்த 100% இந்த வேதத்தின் படி நான் சொல்றேன். நீங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டேன் இவன்கிட்ட சொன்னாரா? நீங்க நல்லா பாருங்க, நான் போகட்டும் தான் சொன்னேன். என்னை விடு, பொழுது விடுது, நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லலையே. சொன்னாரா? சொல்லவே மாட்டேன். ஆசீர்வதிக்க மாட்டேன்னு வேதத்துல சொல்லவே இல்லையே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் தானே சொல்லியிருக்கேன். யாக்கோபு இவ்வளவு போராடி வாயில இருந்து அந்த வார்த்தை வரலையே. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு ஒரு ஆசீர்வாதம் வரல பாஸ்டர். திரும்பவும் சொல்றேன், ஏசப்பா நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். அவருடையதெல்லாம் நம்முடைய, நம்ம தான் இனி கேட்டு வாங்க. அவருடையதெல்லாம் நம்முடைய. தகப்பன் கூட இருந்த 2 பேருக்குமே கண்கள் திறக்கப்படாது. இவன் இத்தனை வருஷமா இருந்தாலும் கண்ணு திறக்கப்படாததுனால ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளல. இளையவன் இத்தனை வருஷம் தகப்பனோடு இருந்தோ அவன் கண்ணு திறக்கப்படாதனால ஆசீர்வாதத்து மேல நாடி ஏசப்பா விட்டு போயிட்டான். ஒருத்தன் இருந்து கெடுத்தான், ஒருத்தன் போய் கெடுத்தான். உங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தால் அந்த சகோதரர் மனம் திரும்பவில்லை என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் பண்ணி அவர் மனம் திரும்பும் போது அவர் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து சந்தோஷப்படும். பாதி ஆசீர்வாதத்துக்கு தடைதான். மற்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டாலே நமக்கு இங்க என்ன எரியுது? ஃபயர் ஆபீசர் வந்தாலும் அதை அணைக்க முடியாது. அப்படி எரியவே கூடாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டா கர்த்தர் அவங்கள சந்தோஷப்படணும். அப்பதான் என்ன வரும்? நமக்கும் அப்பதான் நம்ம சரியா இருப்போமா? அதனால யாரு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அதுல என்ன செய்யாதீங்க. அவங்க ஒருவேளை ஏதாவது கர்த்தருக்கு பிரியமா இருந்திருப்பாங்க, அதனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க.
நமக்கே ஆசீர்வாதம் வரணும், நம்ம தான் என்ன செய்யணும்? இதுக்கு மேல சொல்லித்தர என்னாலையும் முடியாது, இந்த பைபிளாலையும் முடியாது. இவ்வளவு விளக்கமா சொல்லி தந்தாச்சு. இதை வீட்டில் போய் உட்காந்து நல்லா படிங்க, நல்லா அலசி பாருங்க. எதையாவது மாற்றணும்னு உங்களுக்கு இந்த வசனம் பேசிச்சுன்னா மாறும். இவ்வளவுதான் நான் சொல்றேன். எனக்காக இல்லை, உங்களுக்காக. இயேசு என்ன சொன்னார்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கண்ணீர். ஆசீர்வதிக்க மாட்டான்னு இயேசப்பா சொல்லவே இல்லை. இந்த ஒரு வார்த்தை மட்டும் 100% ஆசீர்வதிக்க மாட்டான்னு யாக்கோபிட்ட கூட சொல்லிடுவோம், கானானிய ஸ்திரீட்ட கூட சொல்லலையே, உனக்கு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லலையே. இப்ப நான் இங்கதான் அனுப்பப்பட்டேன், உன்கிட்ட அனுப்பப்பட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. நான் உனக்கு அப்ப தர மாட்டேன்னு சொன்னாரா? சொல்லலையே. அவர் நம்மளே ஆசீர்வதிக்கிறவர் தான். நம்ம விடாம ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுதான் நமக்கு உகந்தது. ஸ்தோத்திரம் மட்டும்தான் நமக்கு உகந்தது. கர்த்தர் நம்ம கையில தந்தது மட்டும் ஸ்தோத்திரம் ஒண்ணுதான், வேற ஒண்ணு நம்ம வாயில வரக்கூடாது. நம்ம வாயிலிருந்து வர வேண்டியது எது? ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தாலோ அவர் எடுத்தாலோ இதுதான் நமக்கு நல்லது. நமக்கு யோபுவுக்கு முக்கியம் இது அல்ல, அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம். அவன் தந்தாலும் சரி, தரலனாலும் சொந்தம் தான். ஆனால் என் மீட்பர் கண்களை மூடும். நல்ல பிதாவே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. இதற்குமே தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய சன்னதியிலே கொண்டு சேர்த்த மகாபரிய தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய வேதத்தில் இருந்து அநேக ஆலோசனைகளை கற்றுக்கொள்ள, எங்களுடைய வலைகளை அலசி பார்க்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருந்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபைதான். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதையும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.